வெல்கம் டு பக்ஷ போஜனம். நம்ம இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி பிசிபெல்லா பாத் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பிசிபெல்லா பாத் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்பைஸ் பவுடர் தேவைப்படும். அந்த ஸ்பைஸ் பவுடர் எப்படி பண்றதுன்னு முதல்ல பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர் பண்ணிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 20 காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறம் ஒரு 4 பிரிஞ்சி இலை, ஒரு 10 பட்டை, அப்புறம் ஒரு 5 மராட்டா முக்கு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 10 கிராம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சிக்கிற பொடியை நம்ம 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு இது நல்லா வறுபட்டாச்சு. இந்த வறுபட்ட ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிட்டு அந்த அடுப்பை அணைச்ச சூட்லேயே அதை வதக்கி இப்போ கொப்பரை தேங்காவையும் சேர்த்து நம்ம வறுத்துண்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் நம்ம வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ஆற விடணும். ஆற விட்ட அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைக்கணும். இந்த மிளகால நீல மிளகாவா இருந்தால் அதை பிரேக் பண்ணி ஹாஃப் மிளகாவா வச்சுக்கோங்க. அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சு நம்ம பிசிபெல்லாபாத் பொடி ரெடி. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடனா எப்பெல்லாம் நீங்கள் பிசிபெல்லாபாத் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த பொடியை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக நம்ம பிசிபெல்லாபாத் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சின்ற பொடியை யூஸ் பண்ணிட்டு பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிசிபெல்லாபாத் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கப் அரிசி எடுத்துட்டு இருக்கேன், 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அரிசி பருப்பு 2 மெஷர்மெண்ட்டும் சேர்த்தா 1 கப் வரும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர் செப்பரேட்டர் பேன்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி பருப்பு மெஷர்மெண்ட்டுக்கு நான் 4.5 கப் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா கலந்து விடணும். இதை குக்கர் வைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் ஊற விடுங்க, ஒரு 15 நிமிஷம் வரைக்கும். இப்போ அடுத்ததா நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10 பீன்ஸ், ஒரு அரை கேரட், அப்புறம் ஒரு 15 வெங்காயம். இப்போ இந்த காய்கறியோட ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சாதத்தோடய வேக வச்சுக்க போறோம். இப்போ இந்த காய்கறியோட நான் கறிக்கு தேவையான உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்க போறேன். அதுக்கு 3 பொட்டேட்டோ கியூபா நறுக்கிட்டு அதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இந்த காயோடய அதையும் வேக விட்டுக்க போறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 6லேருந்து 7 விசில் வந்தப்புறமா நம்ம கறிக்கு தேவையான உருளைக்கிழங்கு, நம்ம பிசிபெல்லாபாத் தேவையான காய், அதுக்கப்புறமா நம்ம சாதம் பருப்பு இது நல்லா ரெடி ஆயிருக்கும். இந்த சாதத்தை மாத்திரம் அப்பயே எடுக்கிற போதே சூட்டோட அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்ததா சாதத்துக்கு தேவையான புளியை கரைச்சப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கேன். இதுல ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பிசிபெல்லாபாத் பொடி இது நல்லா 2 டீஸ்பூன் எடுத்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதெல்லாத்தையும் சேர்த்து லம்ஸ் இல்லாம நல்லா ஒரு திக் பேஸ்டா கலந்து வச்சுக்கணும். இப்போ அடுத்ததான் நம்ம பிசிபெல்லாபாத் ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். இதோட கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதை நல்லா வறுப்பட்ட ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச காய் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீன்ஸ், கேரட் இது எல்லாத்தையும் தண்ணியோடைய சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். நம்ம பிசிபெல்லாபாத் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், அதனால தண்ணியோடைய சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம கரைச்சி வச்சுட்ட புளி பேஸ்ட் இது நம்ம பொடியோடய சேர்த்து கரைச்சி வச்சுட்டாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம காய்கறியும் புளியும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இது ஒரு நல்ல கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜ்ல இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்ட அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு அதை இப்பயும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா திருப்பி ஒரு கொதி வரணும். இப்போ இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்துக்கணும். ரைஸை இதோட சேர்த்த அப்புறமா அதை பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புளிக்கலவையோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கலந்து விடுற போது அது அங்கங்க லம் ஃப்ரீயா இல்லாத மாதிரி கலந்து விடணும். இந்த மாதிரி லம் ஃப்ரீயா கலந்து விட்ட அப்புறமா இதுல இன்னும் 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஆனா அதை பேட்சா ஆட் பண்ணணும். ஒரேடியா நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா பேன் முழுக்க தண்ணி ஆயிடும். அதை நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இதை பேட்சா ஹாட் வாட்டரா ஆட் பண்ணி இதை கலந்து விடணும். முதல்ல இது பார்த்தா கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கும், பட் போக போக திக்கன் ஆகும். அதனால இதுல 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 4 கப் தண்ணியை முதல்ல 2 பேட்ச், அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரா 2 பேட்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வரணும். இது என்னன்னா 5 நிமிஷம் கொதி வந்த அப்புறமா இதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நெய்யில நல்லா தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டின அப்புறமா கை நிறைய கொத்தமல்லி இதில் அள்ளி தூவிணும்.
அவ்வளோதான், கம கமன்னு பிசிபேளாபாத் ரெடி. இதை நல்லா உருளைக்கிழங்கு கறியோட இன்னைக்கு பரிமாற போறோம். பிசிபேளாபாத்தை அப்பளத்தோடையும் வடாத்தோடையும் உருளைக்கிழங்கு கறியோடையும் ஒரு டோலப் ஆஃப் கீ சேர்த்து சர்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.